அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு கருப்பு உளுந்து வச்சு கருப்பட்டி வச்சு பால் கஞ்சி தான் பண்ண போறோம். கருப்பு உளுந்து கருப்பட்டி பால் கஞ்சி. அந்த இது வந்து கருப்பு உளுந்து வச்சு செய்யும் போது இந்த நல்ல உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு கஞ்சி. இந்த கஞ்சை வந்து நம்ம திருநெல்வேலி சைட்ல எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப அடிக்கடி நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சமா போட்டு நல்லா குக்கர்ல வேக வச்சு கடைஞ்சும் செய்யலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து நிறைய அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கி எல்லாத்தையுமே வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு நினைக்கி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படியும் போட்டு செய்யலாம். இன்னைக்கு வந்து நான் செய்யறது வந்து கொஞ்சமா நான் குக்கர்ல வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி கருப்பட்டி பாகு காய்ச்சி ஊற்றி அதை மாதிரி செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருளை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த கருப்பு உளுந்து நான் முழு உளுந்தா தான் எடுத்திருக்கேன். அரை உளுந்தா கிடைச்சா கூட நீங்க அரை உளுந்து எடுத்துக்கலாம். உடச்ச உளுந்து கிடைக்கும், அந்த மாதிரி உளுந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து 50 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். நான் அந்த டம்ளர்ல நான் எடுத்து போட்டிருக்கேன். இது அளவுன்னு சொன்னோம்னா 50 கிராம் கருப்பு உளுந்து, ஒரே 1 ஸ்பூன் நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி, இதுல 1 பிஞ்ச் வெந்தயம் எடுத்திருக்கேன். கருப்பட்டி வந்து 50 கிராமுக்கு 50 கிராம் கருப்பட்டியை விட கொஞ்சம் கூடுதலா போடணும். நான் வந்து இதுல கொஞ்சம் பாதியை உடைச்சிட்டு தான் நான் சேர்க்க போறேன். இந்த கருப்பட்டியை வந்து நான் தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுக்க போறேன். இதுல கொஞ்சம் முக்கால்வாசி தான் நான் போட போறேன். கொஞ்சமா தேங்காய் துருவல், தேங்காய் பால் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இப்போ வந்து செய்யறத பார்ப்போம். இந்த நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்க வந்து கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அரிசி கூட நீங்க சேர்த்து கூட செஞ்சோம்னு நினைக்கி இன்னும் நல்ல சத்தான ஒரு கஞ்சா இருக்கும். நீங்க அப்படி கூட அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் அந்த கருப்பு கவுனி அரிசி இல்லைங்கிறதுனால நான் புழுங்கல் அரிசி, நம்ம ஊர்ல வந்து அப்பமெல்லாம் வந்து இந்த புழுங்கல் அரிசி தான் வறுத்து போடுவாங்க. நான் அந்த மெத்தட்லயே நான் செய்யறேன். இப்போ வந்து நான் சட்டியை காய வச்சிருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துருவோம். கருப்பு உளுந்த போடுறேன். அது கொஞ்ச நேரம் வறுபடட்டும். அந்த உளுந்து வந்து நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் லைட்டா சூடு ஏறின உடனே அரிசியை சேர்த்துடலாம். இந்த வெந்தயத்தையும் 1 பிஞ்சு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து நிறைய எடுக்கக்கூடாது. இப்படி முள்ளுன்னா எந்த அளவு வருமோ அந்த அளவு தான் எடுக்கணும். இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த பாருங்க, நல்லா அரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அந்த வெந்தயம் கொஞ்சமா வெந்தயம் போட்டிருக்கிற வாசனையும் நல்லா வெளியில வருது. கருப்பு உளுந்தும் நல்லா வறுபட்டுட்டு இதை வந்து நான் அப்படியே குக்கர்ல சேர்த்துக்கிறேன். குக்கர்ல நான் ஒரு தண்ணி ஊற்றி கழுவி ஊத்திட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த உளுந்தையும் அரிசியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ உளுந்து எந்த டம்ளர்ல எடுத்தோமோ அதே டம்ளர்ல ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதுல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா குக்கரை மூடிட்டு ஒரு 6-7 விசில் கிட்ட நல்லா வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 விசில் கிட்ட வரட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம இந்த கருப்பட்டியை வந்து தட்டிட்டு ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு நல்லா அதை தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டியை வந்து நான் 50 கிராம் இது எடுத்தேன் இல்லையா, 50 கிராமுக்கு 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ 50 கிராமோட கொஞ்சம் கருப்பட்டி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றினாலும் பரவாயில்ல, ஒரு தண்ணி கருப்பட்டி மூங்குற அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா அடுப்பில் வச்சு அதையும் கரைச்சி எடுத்துக்குவோம். இதுவும் நல்லா கரைஞ்சி வரட்டும். அப்பப்போ கரண்டியை வச்சு கலக்கிக்கிட்டே இருந்தோம்னு நினைக்கி கரைஞ்சி வந்துடும். இந்த உளுந்து அரிசியும் 7-8 விசில் கிட்ட வச்சு இறக்கிட்டேன். இது ஏர் போய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு உளுந்தும் அரிசியும் வந்து நல்லா வெந்துட்டு, அரிசிலாம் நல்லா மசிஞ்சிட்டு உளுந்தும் நல்லா வெந்து வந்துட்டு, இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து வடிச்சு எடுத்துடுறேன். இந்த தண்ணியை வந்து வடிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போறது இல்லை. அப்புறம் கஞ்சி காய்ச்சும் போது இந்த தண்ணியை சேர்க்கத்தான் போறோம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில வந்து நைஸா அரைக்க போறோம். நான் இது வந்து மிக்சியில வந்து நான் அந்த உளுந்து இதை வந்து நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். இதை வந்து இந்த மிக்சி ஜார்லயே இது குக்கர்லயே சேர்த்துறேன். இந்த மிக்சி ஜார்லையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஏற்கனவே நம்ம வந்து இதை அவிச்சு வச்ச தண்ணியை வடிச்சு வச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு இப்படி தண்ணியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காகும் போது திக்க ஆக இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணாலும் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு அது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கை விடாம கிண்டிட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டோம்னா உளுந்து வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ வந்து இந்த உளுந்தங்கஞ்சி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா திக்காவும் ஆயிட்டு இப்போ வந்து நம்ம
கருப்பட்டியை வந்து சூடு பண்ணி காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ள சேர்த்து வடிச்சிட்டு உள்ள சேர்த்துருங்க. ஏன்னா எதனா திப்பி இருந்தா கூட வந்துடும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதை கருப்பட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சுதான் வச்சிருக்கோம். இதுல வந்து லாஸ்டா இப்ப ஏலக்காய் பொடி வந்து நான் ஏலக்காய் பொடி வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பொடியும் ஒரு சின்ன ஸ்பூனால கொஞ்சம். இது வந்து சுக்கு பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்டா வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். 1 கப்பு நான் ஃபுல்லாவே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஏன்னு கேட்டோம்னா அடுப்பை விட்டு இறக்கிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கூடுதலா வேணும் அப்படின்னு சொன்னோம்னா 50 கிராம் உளுந்து எடுத்தீங்கன்னா 100 கிராம் கருப்பட்டி போட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 50 கிராமுக்கும் 100 கிராமுக்கும் கொஞ்சம் கரெக்டான லெவலே போட்டு 50 கிராமுக்கு கூட 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டோம்னா நார்மலான இனிப்பா இருக்கும். இல்லை அப்படின்னா 100 கிராம் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து லாஸ்டா வந்து நம்ம பரிமாறும் போது ஒரு டம்ளர்ல ஊற்றியோ ஒரு கிணத்துல ஊற்றி பரிமாறும் போது இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் திக்கா வச்சிருக்கேன். கொழு கொழுன்னு இருக்கும். இதை விட நம்ம திக்கா வைக்கணும்னாலும் உங்க விருப்பம்தான். இது லாஸ்டா இப்படி ஒரு 2 கொத்து தேங்காயோட கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கி அந்த தேங்காய் வந்து வாயில கடிபடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கருப்பு உளுந்து கருப்பட்டி வச்சு கண்டிப்பா கருப்பட்டி வச்சுதான் இந்த இது வந்து காய்ச்சினோம்னா டேஸ்ட் இருக்கும். அதனால கண்டிப்பா கருப்பட்டி தான் வேணும். வெல்லம் நீங்க இதை நாட்டு சக்கரை நம்ம வெள்ளை சக்கரை எல்லாம் போட்டானே அந்த அளவுக்கு இந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்கு வந்து டேஸ்ட் எடுப்படாது. அதனால இந்த மாதிரி உங்க வீட்லயும் இந்த கருப்பு உளுந்து கருப்பட்டி பால் கஞ்சி வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.